சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் மலர் தான் காரணம்னு சொல்லிட முடியாது. இன்னும் திடீர்னு அந்தர் பெல்ட் அடிக்கிற? நான் அந்தர் பெல்ட் அடிக்கலனா அவ நம்மள புரட்டி போட்டு அடிப்பாடா. யாருமா? ஐயோ, இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப மலர் எதுக்காக இங்க வந்தா? அக்கா, ஏய், எங்கடி வந்த? எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க வந்தியா? இல்ல உயிரோட இருக்கமா இல்ல குடும்பத்தோட செத்து போயிட்டமான்னு பார்க்க வந்தியா? மரியாதையா அப்படியே வெளில போயிடு. இன்னொரு அடி எடுத்து வச்சு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு கோவப்படாத. நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலக்கா. இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. ஐயோ 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 ஐயோ, என்னடி என்னமா நடிக்கிற? அங்க இருந்த ஆளை அனுப்பி என் வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்க சொல்லிட்டு இப்ப வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி உன்னால நாடகம் போட முடியுது? நான் உண்மையதான் சொல்றேன். ஏய், உண்மைங்கிற வார்த்தை கூட நீ பொய்யா தாண்டி சொல்லுவ. ஒவ்வொரு தடவையும் எங்களை அழிக்கிறதுக்கு எல்லா சதி வேலையும் பண்ணிட்டு கடைசியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நாடகம் போடுற இந்த கேவலமான வேலைய நீங்க எப்ப தாண்டி விட போற? அக்கா, தயவு செஞ்சு வார்த்தைய விடாதக்கா. ஒரு மனுஷனுக்கு முதல் எதிரியே கோவம் தான். கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய், உன் விளக்கத்தெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் போய் சொல்லு. உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை. வீட்டை விட்டு முதல்ல வெளியில போ. போடின்னு சொல்றேன்ல. அக்கா, பார்வதி, கோவப்படாதம்மா. மலர் என்ன சொல்றான் தான் கொஞ்சம் கேள. மாமா, உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. இது எல்லாத்துக்கும் காரணமே இவதான். இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த கோவத்துல இவ நம்மள பழிவாங்க பண்ண வேலைதான் அது. அக்கா, நான் சத்தியமா சொல்றேன், அந்த சிவா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுக்கா. நான் எதுவுமே பண்ண சொல்லலக்கா. என்ன கொஞ்சம் நம்புக்கா. இங்க பாருக்கா, உனக்கே தெரியும், அந்த துர்காக்கும் சரி அந்த சிவாக்கும் சரி என்னையும் உன்னையும் சுத்தமா பிடிக்காது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதே நமக்கு எதிரா அவங்க எவ்வளவு சதி பண்ணாங்கன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைய பயன்படுத்தி என் மேல உனக்கு இருக்கிற கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தி நம்மள சேர விடாம பண்றதுக்காக தான்க்கா இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா, என்ன நம்புக்கா. அத புரிஞ்சுக்காம அந்த சிவா பண்ண தப்புக்காக நீ அர்ஜுன் மேலயும் கேஸ் கொடுக்கறது எந்த விதத்துல அக்கா நியாயம்? தயவு செஞ்சு அந்த கேஸ வாபஸ் வாங்குக்கா. அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்லக்கா. அவரை வெளியே விட சொல்லுக்கா. இப்ப தெரியுதுரி, இப்ப நல்லா தெரியுது எதுக்கு நீங்க வந்திருக்க. என்ன கேஸ வாபஸ் வாங்கணுமா? எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அப்படியே பதறி போய் இங்க ஓடி வந்திருக்கியா? இங்க பார், அந்த கேஸை எங்களால வாபஸ் வாங்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கொடி. நீ எவ்வளவு பெரிய நடிப்புக்காரின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ இவ்வளவெல்லாம் பண்ணத பார்த்தோம் என் மருமக உன்னை நம்புவான்னு நினைக்கிறியா? உன்னை பத்தி பார்வதிக்கு எல்லாம் தெரியும். நீ இது வரைக்கும் பண்ணதுல இருந்து இன்னைக்கு பண்ண சதி துரோகத்தையும் என்னைக்குமே பார்வதி மறக்க மாட்டா. இப்போ புருஷனும் மாமியாரும் கூட இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்றத வச்சுதானே நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. இத பாருடி, இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்கத்தான் போற. என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் செஞ்ச பாவம் உன்னை சும்மாவே விடாதுடி. அப்படி பாவம் வந்து சேரும்னா நீங்க தான் அனுபவிப்பீங்க. என் அக்காவுக்கு உங்களை பத்தி தெரியலங்கிறதுக்காக நீங்க நல்லவங்கன்னு ஆயிட மாட்டீங்க. பார்வதி, பாத்தியா அவ செஞ்ச சதியை பத்தி சொன்னதும் இவ என்னையே உனக்கு எதிராக திருப்ப பாக்குறாமா? கேய், இங்க பாருடி, உன் திட்டம் எதுவுமே இங்க பலிக்காது. என் மருமக கிட்ட என்ன பத்தி நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லன்னா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணாலும் இந்த கேஸ வாபஸ் வாங்காம நான் இங்க இருந்து போக போறதே இல்ல. அதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாதுடி. கேஸ் கொடுத்ததுதான். செய்யாத தப்புக்கு ஏன் புள்ள உள்ள தண்டனை அனுபவிக்கிறான்ல, செஞ்ச தப்புக்கு உன் புருஷன் தண்டனை அனுபவிக்கிறதுல எந்த தப்பும் இல்லடி. இங்க பாருங்க, நான் ஏன் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
என்கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? நீ கெஞ்சினாலும் கதறினாலும் என் அத்தை சொன்ன முடிவு மாற போறதில்ல. அதுதான் என்னோட முடிவும். கொஞ்ச நேரம் உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சதுக்கு இவ்ளோ துடிக்கிறியே. என் புருஷனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே, நான் எவ்ளோ துடிச்சிருப்பேன்.